இன்று நாம் பேசப்போவது நவீன காலத்தின் மிகப்பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகளில் ஒன்றான கொழுப்பு கல்லீரல் பற்றி. இந்த பிரச்சனை இப்போது வயது வந்தோர் மட்டுமல்ல, இளம் வயது பிள்ளைகளுக்கும் கூட தொடர்ந்து வருகிறது. முதலில் கல்லீரல் எப்படி வேலை செய்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். கல்லீரல் என்பது நமது உடலின் ரசாயன ஆலை போன்றது. இது நாம் சாப்பிடும் உணவை ஜீரணிக்கவும், நச்சுகளை வடிகட்டவும், கொழுப்பை முறையாக மெட்டபாலைஸ் செய்யவும் உதவுகிறது. கொழுப்பு கல்லீரல் என்றால் என்ன? எளியமாக சொன்னால், கல்லீரலின் செல்களில் அதிகப்படியான கொழுப்பு சேர்ந்து விடுகிறது. இது இயல்பாக 5 முதல் 10% இருக்க வேண்டும். ஆனால் இது 10%த்திற்கு மேல் போனால் பிரச்சனை தொடங்கி விடுகிறது. இதற்கு முக்கிய காரணங்கள் என்ன? முதலில் இன்சுலின் தடைப்படுதல், இரண்டாவதாக அதிகப்படியான சர்க்கரை மற்றும் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் உணவுகள், மூன்றாவதாக தவறான கொழுப்பு வகைகளின் உட்கொள்ளல், நான்காவதாக உடல் உழைப்பு இல்லாமை. இந்த பிரச்சனையின் அறிகுறிகள் என்னென்ன? பெரும்பாலானவர்களுக்கு ஆரம்பத்தில் எந்த அறிகுறிகளும் தெரியாது. ஆனால் படிப்படியாக சில அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ச்சியான சோர்வு, வலது பக்க வயிற்று பகுதியில் அசௌகரியம், இரவு நேரத்தில் தூக்கம் வராமை, தோல் மஞ்சள் நிறமாக மாறுதல், எடை கூடாமலேயே வயிறு பகுதி மட்டும் பெரிதாக தோன்றுதல் போன்றவை முக்கியமான அறிகுறிகள். இப்பொழுது முக்கியமான கேள்வி, இதை எப்படி குணப்படுத்துவது? முதலில் உணவு பழக்கத்தில் மாற்றம் வருவோம். காலையில் என்ன சாப்பிடலாம்? 1 அல்லது 2 முட்டை, குறிப்பாக கருவுடன். முட்டையில் உள்ள கோலின் எனப்படும் ஊட்டச்சத்து கல்லீரல் கொழுப்பை குறைக்க உதவுகிறது. இதோடு சில பருப்பு வகைகள் அல்லது கிராமப்புறங்களில் வளர்க்கப்படும் மாட்டிறைச்சி சிறந்தது. மதியம் என்ன செய்யலாம்? சாதத்தின் அளவை குறைத்து காய்கறிகளை அதிகப்படுத்துங்கள். குறிப்பாக கோவா, காரிய கீரை, புடலங்காய் போன்றவை மிகவும் நல்லது. ராத்திரி எளிய உணவு மட்டுமே. இதோடு நல்ல கொழுப்புகளை உட்கொள்ளுங்கள். தேங்காய், பாதாம், அக்ரோடு, ஆலிவ் ஆயில் போன்றவை. என்ன தவிர்க்க வேண்டும்? முதலில் அனைத்து வகை சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகள், டீ, காபி, குளிர்பானங்களில் உள்ள சர்க்கரை. இரண்டாவதாக மைதா மாவு மற்றும் அதன் பொருட்கள், ரொட்டி, பிஸ்கட், பிரயாணி, நூடுல்ஸ் போன்றவை. மூன்றாவதாக தவறான எண்ணெய் வகைகள், சூர்யா, கனோலா, சோயா போன்ற ரீஃபைன்ட் எண்ணெய்கள். நான்காவதாக பாக்கெட் உணவுகள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள். உடற்பயிற்சி பற்றி சொல்லணும். நாளுக்கு குறைந்தது 30 நிமிடம் உடற்பயிற்சி மிகவும் முக்கியம். ஜிம்மிற்கு போக முடியாவிட்டாலும் நடைபயிற்சி போதும். ஏறக்குறைய 10,000 படிகள் நடந்தால் மிகவும் நல்லது. இதோடு சில எளிய யோகாசனங்கள் கூட உதவும். எவ்வளோ நாள்ல குணமாகும்? இந்த மாற்றங்களை செய்தால் 1 மாதத்தில் சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். 3 மாதத்தில் கண்ணுக்கு தெரியும் மாற்றம். ஆனால் முழு குணமாக 6 மாதம் முதல் 1 வருஷம் பிடிக்கும். முக்கியமாக இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். கடைசியாக சில முக்கியமான டிப்ஸ். ஒரே நாளில் எல்லாவற்றையும் மாற்ற முயற்சி செய்யாதீர்கள். லேசாக மாற்றங்கள் செய்யுங்கள். வாரம் 1 முறை மட்டும் சீட் டே வைத்துக் கொள்ளலாம். தண்ணீர் அதிகம் குடியுங்கள். குறைந்தது 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தாருடன் இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கொழுப்பு கல்லீரல் என்பது தடுக்கக்கூடிய மற்றும் குணப்படுத்தக்கூடிய நிலை மட்டுமே. சரியான அறிவு மற்றும் ஒழுக்கம் இருந்தால் இதை எளிதாக சமாளிக்க முடியும். இன்றே இந்த மாற்றங்களை தொடங்குங்கள். உங்கள் கேள்விகள் இருந்தால் கமெண்டுகளில் எழுதுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.